யோ எங்க எல்லாத்தையும் மடிச்சிட்டு எங்க கிளம்பிட்ட நீ? ஏய் மடிச்சு வச்சு துணி எதுக்கு கலைச்சா? எங்க கிளம்பிட்ட நீ? நான் ஷூட்டிங் கிளம்புறேன் ஊட்டிக்கு. எந்த ஷூட்டிங்க்கு? ஷூட்டிங்க்கு வர சொல்லிருக்கேன் கிளம்புறேன். இவ்வளவு தாய் மடிச்சு வச்சதை போட்டு ஏன் கலைச்சா? பைத்தியமா நீனு? ஏயா இதெல்லாம் ஒரு பொழப்பா? எப்ப பாரு வாரத்துல மாசத்துல 4 தடவை ஷூட்டிங்னு போறீங்க. எது பொழப்பு? போன மாசம் ஷூட்டிங் போயிட்டு வந்து காசு கொடுத்தல. என்ன காசு கொடுத்த? அப்ப மட்டும் வாங்கிட்டீங்களா? ஒரு வாரமா போயிட்டு வந்து 500 ரூபாய் கொண்டு கொடுத்த. ஏய் கம்முனு உட்கார்ந்து இத மடிச்சு கொடு. உட்காரு. ஏன் என்ன தலையிட்ட உட்காரு கீழ. ஐசம் இவ்வளவு கஷ்டப்பட்டு மடிச்சு வச்சிருக்கா, இத போட்டு கலைச்சு வச்சிருக்கா. நான் போறேன் எங்க அப்பா வீட்டுக்கு. எதுக்கு போற? ஏன் நான் நடிச்சு நல்லா பெரிய ஆளா வரணும் உனக்கு ஆசை கிடையாதா? நீ நடிச்சு பெரிய ஆளா வரணும் எதுக்கு புள்ள பத்துக்குற? ஒண்டி கட்டியா நீதானே? எனக்கு லட்சியமே வந்து பெரிய நடிகர்னா ஆசை. அந்த லட்சியமா இருக்க எதுக்கு என்ன கிளா பண்ணனும்? புள்ள எதுக்கு பெத்துக்கணும்? லூஸ் மாதிரி மடிச்சு வச்சிருது. என்ன லூஸ் மாதிரி மடிச்சு வச்சிராத. இங்க பாரு அப்புறம் அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டாங்க. துணியெல்லாம் மடிச்சு. ஏன் உனக்கு என்னடி பிரச்சனைப்பா? ஒழுங்கா வேலைக்கு போய் சொல்லிட்டாமா. வேலைக்குலாம் நான் வந்து ஷூட்டிங் போயிட்டு பெரிய நடிகர் ஆகணும். அதான் என்னோட லட்சியமே. நீ எப்ப 40 வயசுல நீ வந்து ஷூட்டிங் போற? 40 ஏன் எம்ஜிஆர் சிவாஜிலாம் எத்தனை 40 வயசுக்கு மேல தான் ஹீரோவா ஆனாங்க. அதுக்கு நானும் அந்த மாதிரி ஹீரோவா ஆகும். சொத்து நிறைய இருந்துச்சு, சொக நிறைய இருந்துச்சு. அதனால பொண்டாட்டி பிள்ளை கட்டி குடும்பம் வச்சிருந்தாங்க. என்ன வச்சிருக்கற? 4 அலுமே தட்டு வச்சிருக்கற, 4 அலுமே குண்டா வச்சிருக்கற. இத வச்சு நானே என் பிள்ளைகளை பட்டி அடக்குறோம். என்ன நீ சம்பா? ஏன் ஓத்த ஒரு பெரிய கோடீஸ்வரன் தானே, போய் அள்ளிட்டு வா. டைம் வந்து சாப்பிடு. அப்புறம் எதுக்கு நீ வந்து உட்கார்ந்து மடிறீடா? டென்ஷன் மயிர் முட்டாத உட்காரு. உனக்கு எதுக்கு பொண்டாட்டி? உனக்கு எதுக்கு பிள்ளைங்க? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு சம்பாதிக்காம வேலைக்கு போகாம ஷூட்டிங்னு போற? நான் ஷூட்டிங் தாண்டி போவேன். விருப்பம் இருந்தா இல்லைன்னா ஓத்த விட்டு கிளம்பு. புள்ளி விட்டு கிளம்பு. ஆமா கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியது. நான் விருப்பத்துக்கு எங்கேயாவது வாழ விடுறியா நீ? விருப்பத்துக்கு கூட அவன் என்னென்னமே பண்ணி நடிக்கிறான், போறான், வீடியோ போடுறான் அசிங்கமா. நான் போய் 4 வீடியோ சேனல்ல நடிச்சாதான் என்னை பார்த்துட்டு பெரிய படத்துக்கு கூப்பிடுவாங்க, வாய்ப்பு வருவாங்க. நம்ம டக்குன்னு வீடு வாசல் கட்டி வசதி ஆகலாம். அது வரைக்கும் நாங்க பட்னியா கிடக்கணுமா? பட்னியா என்ன என்னால முடிஞ்சதை வாங்கி தானே போடுறான். என்ன செய்யற? என்ன செய்யற நீ? என்ன செய்யணும்? வாரத்துல நீ நல்லா தின்னா கறிமீனுக்கு ஆவிட திங்கிட்டு நல்லா கும்முன்னு இருக்கலான்னு. என் தகுதிக்கு தான் உனக்கு வாங்கி போட முடியும். எதுக்கு புடிச்சு கட்டுற? நீ நல்லா அது இது சாப்பிடணும் உங்க அம்மா வீட்டுல போய் வாங்கி. எதுக்கு கட்டுறது? எங்க ஆயாப்பா வீட்டுல நாங்க நல்லா தின்னுட்டு தானே இருக்கிறோம். எதுக்கு கட்டிக்கிட்டு வந்து? அப்ப அங்கே போ. உனக்கு துணி துவைக்கணும், பாத்திரம் விளக்கி வைக்கணும், சோறு குழம்பு வைக்கணும். நீ எதை செய்ய வேணாமா? நான் செஞ்சுக்கிறேன், நீ கிளம்பு. நான் செஞ்சு வைக்கணுமா? நான் மடிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு பையெல்லாம் எடுத்து வச்சுட்டு போனேன்னு வச்சுக்கவேன். அவ்வளவுதான் அத்தோட போயிரு சொல்லிட்டாம. நான் அதோட எங்க ஆயாப்பாட்டுக்கு போயிருக்கேன். நான் ஷூட்டிங் தாண்டி போவேன். வாழ விருப்பம் இருந்தா இரு, வாழ விருப்பம் இருந்தா இல்லைன்னா போ, கிளம்பு போ. ஃபர்ஸ்ட் போ. பெரிய வேலை மயிர் காட்டுறாரு. என்ன வேலை மயிர் காட்டுற? என்ன அப்புறம் என்ன? என் விருப்பத்துக்கு ஏதாவது ஒத்து வரியா? நான் ஏன் உன் விருப்பத்துக்கு அடங்கி போகணும்? எனக்கு மட்டும் ஆசை இல்லையா, கனவு இல்லையா? நீனு சேர்ந்து என் கூட நடிக்கவா? எனக்கெல்லாம் நடிக்கணும் அவசியம் இல்லை. அந்த கூத்தாடி பொழப்பு எனக்கு எதுக்கு? கூத்தாடி பொழப்பு நடிக்கிறவங்க நீ அந்த மாதிரி கேவலப்படுத்தாத. நடிக்கிறவங்க கேவல கூத்தாட போறவன் தானே நீ. நான் கூத்தாடினாலே மக்கள் எல்லாம் பாக்குறாங்கல்ல. எவ்வளவு பேர் எனக்கு கை கொடுக்குறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க. காசு பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்ல, மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும். எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு தமிழ்நாட்டிலேயே. அதான் நான் பாக்குறேன். என்னத்த பாக்குற? களி ஊத்துறத அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னைக்காவது ஒரு காலத்துல களி ஊத்துறானுங்க. என்ன திட்டுவாங்க, அது நான் ஒத்துக்கிறேன். ஒன்னால யாரும் குடும்பத்தெல்லாம் திட்டவே இல்லை. அப்படி எதுக்கு அப்படி அவங்க கண்ட அசிங்கமா பேசுறாங்க? என்னைக்காவது ஒரு நாள் என்ன பெருமையா பேசுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. அதையெல்லாம் நீ போய் பார்க்கணும். வீடியோ போடுறதுனால அதெல்லாம் வருது. எதுக்கு அந்த வீடியோ போடுற? சரக்கு அடிக்க கூடாதுன்னு சரக்கு அடிக்கல, வீட்டுல யாரும் வரக்கூடாதுன்னா இல்ல. இப்ப நடிக்க அந்த விருப்பத்தையாவது விடாண்டி, எல்லாம் தெரிஞ்சுதானே இருக்கிறான். அதையாவது விடு. நீ கல்யாணம் பண்ண புதுசுல எனக்கு கட்டிக்க வரும்போது நீ நடிச்சுக்கிட்டு இருந்தா பரவாயில்ல. சுவாமி இவட்டெல்லாம் நீ நான் வாழ முடியாது. அதுக்குலாம் நான் டைவர்ஸ் பண்ணிட்டு புள்ள பண்றதுலாம் தேவையில்ல. நான் சினிமாவில் முன்னேறினா எனக்கு எதுவுமே தேவையில்ல. நல்ல நிலைமையில வந்ததுக்கு அப்புறம் நீ என் கூட வந்து குடும்பம் பண்ணலாம். நீ கிளம்பு, உன் பேக் எடு. கல்யாணம் பண்ணிப்பாங்களா? நல்லா பொண்டாடியோட குடும்பம் பண்ணுவாங்க. நீ செய்யறது ஏதாவது நான் கேட்கறேன்னா? நீ பியூட்டி பார்லர் போய் கேட்கறேன்னா? புள்ள பத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் ஆசை, ஏன் கனவு, ஏன் விருப்பம்னு ஒண்ணு சொல்லுவாங்களா? ஆமா, உனக்கு பொம்பளைக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும்போது எங்களுக்குன்னு ஒரு விருப்பம். எங்க பொம்பளைக்கு ஒரு விருப்பம் இருந்தா நீ தான் கல்யாணம் பண்ணிட்டிய, நீ தான் புள்ள பெத்துட்டிய, நீ தான் குண்டா, நீ தான் அப்படியே வீட்டுல உன் கூட செய்யற, இதையே செய்யற. உனக்கு தான் இந்த வயசு ஆயிடுச்சு. உனக்கு அழகாத உடனே அட துண்டு வீட்டுல படுத்துட்டா உனக்கு சம்பாதிக்க முடியுமா? வெளில 4 இடம் போனாதான் வரும். நீ வேலைக்கு போ, சம்பாரி, குடும்பம் நடத்து. நான் அதை ஒண்ணும் சொல்ல. வேலை ஏமா வயல் வேலைக்கு என்ன கூப்பிடுறான், ஏமா கடையில கூப்பிடுறான்? ஏதாவது ஒரு கடையில சேர்த்து கூடாது. வெல்டிங் பண்றதுக்கு போ. நீ போயா, நீ ஃபர்ஸ்ட் வெளில போயா. நீ போ, நான் படுத்து தூங்க போறேன். போ. என்ன படுத்து? நீ கிளம்பு, நான் தூங்க போறேன். போ. எனக்கு பதில் சொல்லு. நான் போவல நீ போடு. போவல, நான் போவல. போயா, நான் போவல. ஷூட்டிங் போல ஒரு மயிரும் போல. போ, கிளம்பு.